சேனல் பின்னச்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்கள். ஆமாம், நான் முற்கால பெண்களை பற்றி பேச வரல, நிகழ்கால பெண்களை பற்றி பேச வர்றேன். குறிப்பாக அந்த 2K கிட்ஸ் பெண்கள். ஏமா அப்படி பண்ணுறீங்க அப்படி தான் தோணுது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது. நான் என்ன சொல்ல வரேன்னு மக்களுக்கு புரியுதான்னு தெரியல. உங்களுக்கு ஒரு கிளிப் ஒன்று போடுறேன், அதை பாருங்கள், பார்த்துட்டு வாங்க பேசுவோம். ஓகே, இந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்களே. இந்த கிளிப்பை பார்த்துட்டு என்ன தோணியிருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு பள்ளி மாணவிகள் ஏதோ சலசலப்பு, ஏதோ சண்டை கிட்ட நடக்குது, ஏதோ பிரச்சனை போல, ஏதோ ஒரு குடிகாரன் ஏதோ வந்து பிரச்சனை பண்ணிட்டான் போல பொண்ணுங்கள்ட்ட. அதான் பொண்ணுங்கள்லாம் சீறி பாயுது, அக்குனி சீரகே அப்படின்னு எதுவும் கிளம்பிருச்சோ அப்படின்னு நினைக்கிறீங்களோ? அதுதான் கிடையாது. வீணா போன தெண்ட கருமாந்திரம் இந்த சமூக வலைதளம்னு வந்தாலும் வந்துச்சு. இதுங்க படுத்து தாங்க முடியல. ஆமாங்க, இதுவும் ஒரு சமூக வலைதளத்தை வச்சு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். ஒன்றும் இல்லை, இந்த ஸ்கூல் பொண்ணுங்க பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் ஜெய்வாபாய் அப்படின்னு ஒரு மாநகராட்சி பள்ளி. அங்கே படிக்கக்கூடிய புள்ளிங்கோ என்ற பெண்கள், அப்படி தான் சொல்லணும். இதுக்கு பண்ண காரியத்துக்கு அப்படி தான் சொல்லணும். அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய இந்த பெண்கள், இந்த புள்ளிங்கோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சமூக வலைதளங்களில் இந்த இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஏரியாவுக்குள்ளே திருப்பூர்லேயே நாங்கள் தாண்டா கெத்து, எங்களை விட்டா பாக்கியெல்லாம் வெத்து அப்படின்ற மாதிரி எடுத்து ரீல்ஸ் கண்ட கருமத்தெல்லாம் அதில் போட்டு ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு நாங்கள் தான் இங்கே திருப்பூரே நாங்கள் தான் ஒரே அலப்பறேன். சரி, இதுதான் இப்படி கெட்டு போய் கிடக்குன்னு பார்த்து இன்னொரு பக்கம் இங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி கணபதிபாளையம் அப்படின்னு ஒரு ஊரில் அங்கே ஒரு அரசு பள்ளி. இவங்க டஃப். அவங்க அதே மாதிரி ஒரு குரூப் ஆரம்பித்து நாங்கள் தான் இங்கே கெத்து அப்படின்னு அவங்க ரீல்ஸ் கண்ட கருமத்தில் அங்கே போடுறது. இப்படி ரெண்டு பக்கம் மாறி மாறி ரீல்ஸாக போட்டுக்கிட்டு இருந்திருக்கு. ரீல்ஸாக போட்டு என்ன இருந்துச்சு, ரெண்டுக்கு வாக்குவாதம். நீங்கள் எத்தா நாங்கள் எத்தா, ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும். என்னதை சொல்கிறது, இப்படியெல்லாம் பேச்சுவார்த்தைகள், இப்படியெல்லாம் சண்டை, அப்படியே மெசேஜில் மாறி மாறி சண்டை. நீயா நானா பார்த்துருவோம் வான்னு ரெண்டு இந்த ஸ்கூலு ரெண்டும் கவர்மெண்ட் ஸ்கூல் தான், உங்களெல்லாம் அடிக்காமல் விட்டுருங்க. அதான் எனக்கு பைத்தரிசலாக இருக்குது. மாறி மாறி சண்டை. இப்படி சண்டை போயிட்டு இருக்கும் பட்சத்தில் என்ன ஆயிடுச்சு, வாய்ப்பேச்சு களத்துக்கு வந்துடுச்சு. நீ பெரியாளா நான் பெரியாளா, இந்த மாதிரி ஒரே அதை ஆடிக்கிட்டு எங்கள் பக்கம் வந்துடாத, எங்கள் ஏரியா பக்கம் வந்துடாத அப்படின்னு கணபதிபாளைய புள்ளிங்கோ என்ன சொல்லியிருக்குங்க, இந்த மாநகராட்சி புள்ளிங்கள்கிட்ட சொல்லிடுச்சு. உடனே இந்த ஜெய்வாபாய் இல்லைங்க சும்மா இருக்குமா, எங்களை பார்த்து நீ சொல்லிட்டு இல்லை, ஸ்பாட்டுக்கு வர நேரத்தை குறி, அங்கே வச்சு பார்த்துக்கோ நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெய்வாபாய் பள்ளிக்கூடம், இந்த மாநகராட்சி பள்ளிக்கூடத்துலேருந்து நம்ம புள்ளிங்கோ எல்லாம் ஒரு செட்டாக கிளம்பி நேராக அந்த கணபதிபாளையம் பள்ளிக்கூடத்துக்கு போயாச்சு. அங்கே வெளியில் அந்த பிள்ளைங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது இதுங்க வாண்டடாக போய் அதுங்களை வம்பிழுத்து நீயா நானா வா போட்டு போத்துறோம்னு ரெண்டும் ஃபைட். இங்கே உள்ள மக்கள்லாம் சுற்றி பார்க்குறாங்க. அந்த காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் மாறி மாறி பார்க்குறாங்க. அதில் ஒரு பெரியவர் உள்ளே வர்றாரு. ஏமா அப்படின்னா அவருக்கு 2 டோஸ் கண்ட கர்மத்தை அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், அந்த மனுஷன் திட்டிப்பிட்டு போகுதுங்க சண்டைக்கு. மாறி மாறி சண்டை, இப்படியே சண்டை நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதை நம்ம பசங்க என்ன பண்ணியிருக்காங்க, உசாரம் நின்று ஏதோ புள்ளிங்கோ பண்ணுதுன்னு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி, இப்படி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கே, இதை நம்ம தடுப்போம்னு பெரிய மனுஷன் உள்ள வரான். அதை அடித்து அந்த பிள்ளைங்க என்னென்னமோ பேசிட்டு போதுங்க. இந்த சண்டையை பசங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பொதுமக்கள் வேறு பேர் நின்று பார்க்குறாங்க. இந்த பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்தீங்களா அந்த வீடியோவில் யாருமே ஸ்டாஃப் வந்தாங்களா? இல்லை. இதுங்கள்ட்ட போய் வாயை கொடுத்து நம்ம ஏன்டா மாட்டுவேன்னு ஒரு ஸ்டாஃபும் வெளியே வரல. இப்படி மாறி மாறி ரெண்டும் கைகலப்பாயிருச்சு. கடைசியாக பசங்க வீடியோவை எடுத்துகிட்டு உள்ளே பூந்து போனதுக்கப்புறம் தான் ஐயோ எல்லாம் நம்மளை சுற்றி போட்டானுங்க, நமக்கு எஸ் ஆயிடுவோம்ட்டு டக்குன்னு இந்த ஜெய்வாபாய் பள்ளிக்கூட புள்ளிங்கோ எல்லாம் எஸ் அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த கணபதிபாளையம் ஸ்கூல் பொண்ணுங்களும் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் தான் போலீஸ்லாம் வந்து 2 பள்ளி மாணவிகளை அவங்களோட பெற்றோர்லாம் கூட்டிகிட்டு வந்து பேசி இந்த மாதிரி நான் எதுவும் ஆக்ஷன் எடுக்கலை, ஒழுங்காக புத்திமதி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த காணொலியில் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கர்ச்சிப் மூடிட்டு தான் சண்டை போடுவாங்க உள்ள. ஏன் சிங்கப்பெண் மூஞ்சி திறந்துட்டு சண்டை போட வேண்டியதானே? நீங்களாம் பிலோ 18 அப்படின்னால ஃபேஸ் யாரும் காட்டல, இந்த வீடியோலாம் பிளர் பண்ணி தான் காமிச்சிட்டு இருக்கோம். அதில் தப்பிச்சிட்டு இருக்கீங்க நீங்களாம், பிள்ளைங்களாம் நீங்களாம். அவங்களாம் என்னத்தை சொல்கிறது, அவனும் பொண்ணுங்க சாதிக்கும், நம்ம நாட்டை முன்னேற்றும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதுங்க இருந்து நடுரோட்டில் சண்டை. அது எதுக்கு? நீங்கள் எத்தா நாங்கள் எத்தா இன்ஸ்டாவில் கண்ட கர்மத்தை அப்படியே பாதி ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஆடிட்டு டான்ஸ் ஆடிட்டு போடுறது அதுதான் கெத்தா. அந்த இந்த ஸ்கூல் எனக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் மேலே ஒரு கோவம் இருக்குது. நான்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற அந்த பிள்ளைங்க இப்போ அந்த பெண்கள்லாம் பேண்ட் கரெக்டாக அந்த முழுசாக போடுறது இல்லை, அந்த முக்கா செஸ்ட்டில் கட் பண்ணி அப்படி டைட்டாக போட்டு என்ன பண்ண போகிற, நீ ஃபேஷன் ஷோக்கு போறியா? ஸ்கூல் ட்ரெஸ்ஸை போட்டு ஃபேஷன் ஷோ போறியா?
ஸ்கூல் பிள்ளைங்க எதனா நீங்களா உங்களெல்லாம் பார்த்தா என்னத்தை சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. உங்களை பார்த்து இன்னும் 2 கேடு, அதை 2 பார்த்து இன்னும் 10 கேடும் கெடுத்து குடிச்சவரா போயிருங்க. அப்படியே பண்ணுங்க. அதுக்கு ஒரு வயசு இருக்குது. ஒரு வயசு தாண்டினதுக்கப்புறம் நம்ம உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் பண்ணலாம். ஸ்கூல் பருவன்றது எப்படி சொல்கிறது, இந்த பருவத்தில் பன்னிக்குட்டி கூட அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வயசுமா, அந்த வயசில் நீங்கள் பண்ணுற அழிச்சாட்டியும் தாங்க முடியலை. அதில் சண்டையில் பார்க்குற ஒரு பெரிய மனுஷன் உள்ள வந்து ஏமா போங்கன்னு சொல்கிறாரு, அந்த ஆளை திட்டிட்டு போகிறீங்க நீங்கள். உன் வயசு என்ன, அவர் வயசு என்ன, உங்கள் அப்பாவோட வயசு கூட இருக்கும். அந்த மனுஷனை திட்டிட்டு நீ பாட்டில் போயிட்டு இருக்க. அவ்வளோ பெரிய சண்டை, அவ்வளோ பெரிய சண்டை கோழியெல்லாம் நீங்கள் அப்படியே தவ்வுது இருந்துட்டு என்ன தவிர உன்னெல்லாம் பிடிச்சி போட்டு அடிக்க. நீங்கள் இந்த எங்கள் சின்ன வயசில் எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த அடித்து வளர்க்காத பிள்ளையும் ஒடிச்சு வளர்க்காத முருங்கையும் ஒழுங்காக வளராது அப்படிம்பாரு. ஏன்னா முருங்கையை உடச்சு விடுவாங்க அந்த இதுக்கு இதெல்லாம், அப்போ தான் அது அடுத்தடுத்து நல்லா வளரும். அதே மாதிரி பிள்ளைகளை போட்டு அடித்தாதான் அந்த பயம் இருக்கும், கொஞ்சம் சொல் பேச்சு கேட்டு போகும் அப்படின்னு அர்த்தத்தில் சொன்னார். உங்களெல்லாம் அடிக்காமல் விடுறாங்க மாதிரி. இப்போ தான் அடித்தா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறீங்க. நேரம் நீங்களே ஃபோன் அடிச்சு என்னை வாத்தியார் அடித்து விட்டார், உடனடியாக ஆட்களை கூட்டு கொண்டு வரவும் டேடி, உடனே இந்த வெக்கமே இல்லாமல் நான் அப்பா அம்மா கிளம்பி போயிடுறது. என்ன என் பிள்ளைகளை அடிச்சு விட்டியலாம்ல அப்படின்னா அப்புறம் எங்கேருந்து உங்கள் பிள்ளையை பார்த்துக்குவார் அந்த வாத்தியார், கடை கட்டு நாசமாக போட்டு தான் போவார். இந்த மாதிரி எப்படி இப்படி பெண் பிள்ளைகளுக்கு, அதுவும் எல்லாமே தெரிஞ்சு 10வது 9வது 11வது இந்த ரேஞ்சில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாமே சண்டை போட்டது எல்லாம் இப்போ இந்த நீங்கள் பார்த்த வீடியோவில். எனக்கு இந்த பிள்ளைகளை சொல்ல உங்கள் அப்பா அம்மா நீங்கள் பண்ணுறதா, நீங்கள் என்னைக்கு பிள்ளைகளில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய இந்த ஆசிரியர்கள் கையில் பெரம்பை கொடுத்து கண்ணையும் அப்புறம் வேறு எதாவது சொல்லுவாங்க, கண் மூக்கு தலை இங்கெல்லாம் விட்டுட்டு பார்க்கிங்கனாலும் அடிங்க அப்படிம்பாங்க. நான் படிக்கும்போது அதே மாதிரி விட்டிங்கன்னா தான் உருப்பணும். இல்லை அப்படின்னா பேண்டை இப்படி முக்கால் அளவுக்கு போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடும், ரீல்ஸ் போடும், பக்கத்து ஸ்கூலில் இன்றைக்கி சண்டை போட கிளம்பி எப்படி 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கு இங்கேயும் சண்டை கிளம்பி போகுதுங்க. இதுக்கு இன்னொரு 10 வருஷம் போச்சுன்னா என்ன பண்ணும் யோசிச்சு பாருங்க. இந்த காலத்தில் ஆண்களுக்கு நீ பாதுகாப்பு இருக்குமான்னு தெரியல. போகிற போக பார்த்தா இதுக்கு பண்ணுற அளப்பறையெல்லாம் பார்த்தா பெண்கள்னா அதுக்குன்னு ஒரு மரியாதை வச்சுருக்கோம். நம்ம நாட்டில் பெண்கள் அப்படின்னாலே நம்ம நாடை கூட பாரத தாயின்னு தான் சொல்கிறோம், பாரத தகப்பன் எவன் சொல்லலை. அந்த அளவுக்கு பெண்மையை உயர்த்தி தான் பார்க்குறோம். இங்கே ஓடக்கூடிய அனைத்து நதிகளையும் பெண்கள், அதோட காவேரி எல்லாமே பாருங்கள், யமுனா எல்லாம் பெண்கள் வகையில் தான். அப்போ பெண்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் முன்னுரிமை கொடுக்குறோன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பண்ணுற அந்த மாதிரி சில ஒரு சில்லித்தனமான ஒரு காரியங்கள் இந்த பள்ளி குழந்தைகள் நல்லா கேட்டுக்கங்க. எல்லாரும் அந்த லைனை கிராஸ் பண்ணி தான் வந்துருப்போம். நம்ம அந்த வயசில் ஒரு மாதிரி இருக்கும், அந்த வயசை தாண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இங்கே நின்று பார்க்கும்போது அந்த வயசை பார்த்தா தெரியும், ஐயோ தப்பிச்சு வந்துட்டோம்டா எப்படியோ அங்கே இருந்துன்னு. ஒரு சின்ன இடத்துல மிஸ்டேக் ஆகி மாட்டிக்கிட்டின்னு வச்சுக்க, முடிஞ்சது. பெண்கள்னால் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். என்னால் நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் எங்கே பார்த்தாலுமே பெண் பிள்ளைகள்லாம் வெறுக்கிறாங்க. ஸ்கேன்மெல்லாம் பார்த்து பெண் பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்கன்னா ஐயோ கலைச்சிருங்க, பெண் பிள்ளைங்கள்லாம் வேண்டாம், அதுங்களை பார்த்துக்க முடியாது. ஏற்கனவே நம்ம தமிழகத்தில் அது ஒரு தாட் இருக்குது, பெண் பிள்ளைங்கள்லாம் வேண்டாம், அதுக்கு நம்ம வளர்த்து கரை சேர்த்து அதுக்கு நகை சேர்த்து அதை கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்படி சொல்லியே பெண் பிள்ளை பெற்றுக்கோ மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் கொண்டு போடுறாங்க, கரு கலைச்சு கொண்டு போடுறாங்க. இங்கே பாதி பேர் பெண்ணு கிடைக்காம தடுமாறி தர்றான் எல்லாம் 90s கிட்ஸ் ஃபுல்லாக. சரிங்களா, அந்த மாதிரி சொல்லலாம். இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா வச்சு கலப்பற, ஐயோ உங்களை பிள்ளை இப்படி பண்ணுது, இதில் பெற்றுக்கணுமா அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டான்னு வச்சுக்க, பெண் சமுதாயத்தையே அப்படியே அவ்வளோதான். அப்புறம் ஏதோ ஒரு நாட்டை சொன்னாங்க, ஒரு 10 ஆண்களுக்கு ஒரு பெண் தான் இருக்காங்களாம், அப்படி திருமணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களாம். அது மாதிரி நிலைமைக்கு தமிழ்நாடு ஆயிரும். அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன சின்ன செயலையும் பார்த்து கவனமாக செய்யுங்க. இன்றைக்கி உங்களை பாதிக்காது. இன்றைக்கி வந்து பல சட்டத்திட்டங்கள் இருக்குது, அதனால் உங்கள் முகத்தை இப்போ வரைக்கும் காட்டெல்லாம் பிளர் பண்ணி தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த வீடியோ வெளியில் போய் நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு கூட பிரச்சனையாக வந்து அமையலாம். நீங்கள் சிறு வயதில் செய்யக்கூடிய தவறு, கவனமாக இருங்க. பெண்கள் இது போல் ஒரு சமூக சீர்கேட்டான ஒரு விஷயங்களில் ஈடுபடாதீங்க. வாழ்க்கை ரொம்ப முக்கியம், கவனமாக இருங்க.